Hi students, இன்னைக்கு JEE மெயின்ஸ் அப்ளை பண்ணிங்களா 2026 செஷனுக்கு அதுக்கு உண்டான கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டுருக்குறாங்க. அதாவது என்னென்ன கரெக்ஷன் பண்ணலாம். இப்போ செஷன் ஒன்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா JEE மெயின் 2026க்கு. அதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணியிருக்கலாம். அந்த தப்பை நீங்கள் கரெக்ஷன் பண்ணதுக்கு இப்போ சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரை 2025, அதாவது அப் டு 11:50 PM நைட் 11:50 PM வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? சப்போஸ் என்னென்ன கரெக்ஷன் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பாட்டமில் கேண்டிடேட் ஷல் நாட் பி அலோட் டு சேஞ்ச். இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், அதாவது பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அண்ட் ப்ரெசென்ட் அட்ரஸ், அது ரெண்டுமே சேஞ்ச் பண்ண முடியாது. எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபோட்டோகிராஃப் ஆஃப் கேண்டிடேட்ஸுக்கும் சேஞ்ச் பண்ண முடியாது. மற்றதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் ஷெல் பி அலோட் டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் த ஃபீல்ட்ஸ். இது ரெண்டாவது இருக்கு இல்லையா, அதில் வந்து கேண்டிடேட் நேம் ஆர் ஃபாதர் நேம் ஆர் மதர் நேம், அது மூணுத்தில் ஏதாவது ஒன்று தான் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் அதாவது சப்போஸ் உங்களுடைய நேமில் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்களா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேண்டிடேட் ஷெல் பி அலோட் டு சேஞ்ச் ஆல் த ஃபீல்ட்ஸ். தேர்ட் கேட்டகரி இருக்கு இல்லையா, அதில் வந்து கிளாஸ் 10 ஆர் கிளாஸ் 12 ஸ்டேட் கோடு ஆஃப் எலிஜிபிலிட்டி, அந்த மூணுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேண்டிடேட் ஷெல் பி அலோட் டு சேஞ்ச் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் பேஸ்ட் ஆன் தேர் பர்மனெண்ட் அண்ட் ப்ரெசென்ட் அட்ரஸ். It is once again clarified that NTA is not bound to follow the choice given by the candidate. நீங்கள் எக்ஸாம் சிட்டி செலெக்ஷனும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் மறந்து தமிழ் மீடியம் என்று போட்டிருப்பீங்க, நீங்கள் இங்கிலீஷாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு இங்கிலீஷே கன்வீனியண்ட்டாக இருக்குது, தமிழே கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு அதே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இன்னும் வந்து டேட் ஆஃப் பர்த்தும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜெண்டர், கேட்டகரி, சப் கேட்டகரி, ஓகே, பர்சன் வித் டிசபிலிட்டி, அப்புறம் சிக்னேச்சர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ராங்காக சிக்னேச்சர் ஏற்றிருப்பீங்க, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேட்டகரி ஓபிசியில் நீங்கள் வருவீங்க, ஆனால் ஜென்ரல் போட்டிருப்பீங்க, அது நீங்கள் இப்போ தான் தெரியுது உங்களுக்கு நீங்கள் ஓபிசியில் வந்திருக்கிறதுக்கு, அதனால் நீங்கள் ஓபிசியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் ஷெல் பி அலோட் டு ஆட் த ஃபீல்டு. பேப்பர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து செஷன் 1க்கு உண்டான பேப்பர் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர், அதாவது இந்த பேப்பர் மட்டும் தான் போட்டிருப்பீங்க, நீங்கள் அந்த ஆர்கிடெக்ட்க்கு நீங்கள் பேப்பர் போட்டிருக்க மாட்டீங்க, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து இது வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா, அந்த ஃபீஸ் நீங்கள் கட்டி தான் ஆகணும். இஃப் there is an impact on the fee, then the additional fee will be charged as applicable. However, in any case, the fee will not be reimbursed. உங்களுக்கு ரீஎம்பர்ஸ் பண்ண மாட்டாங்க. அடிஷ்னல் ஃபீயாக இருந்தால் நீங்கள் கட்டி தான் ஆகணும். Correction in this field will be applicable only after payment of an additional fees if any. அதாவது எதனா ஃபீஸ் நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தால், கட்டின பிறகு தான் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து correction in this field will be applicable. Okay, only one time correction will be allowed to the candidate. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுனா பண்ணிக்கலுங்க. தேங்க்யூ.